இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ சச்சின் வந்து 10th ஸ்டாண்டர்டில் ஃபெயில் ஆகிட்டாரு. அப்போ அவங்க அப்பா என்ன சொன்னார் அப்படின்னா, நீ உனக்கு வந்து படிப்பே வராது, நீ வந்து படிக்கிறதுக்கே லாக்கியில் போ அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து அவ்வளோ வெக்ஸாகி பேசினார். ஆனால் சச்சின் என்ன பண்ணா, எனக்கு வந்து கிரிக்கெட் தான் எனக்கு என்னுடைய படிப்பு, என்னுடைய சப்ஜெக்ட், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய கரியர் எல்லாமே கிரிக்கெட் தான் அப்படின்னு சொல்லி சச்சின் வெளியே வந்தார். இப்போ இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஆல் ஓவர் இந்தியா வந்து எந்த 10th ஸ்டாண்டர்ட் புக்லையும் ஃபர்ஸ்ட் லெசன் வந்து சச்சினை பற்றி தான் இருக்குது. சச்சின் த காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் லெசனே இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் லெசன் இருக்கும். ஸோ இப்போ வந்து சச்சின் வந்து அவ்வளோ ஃபேமஸாக வந்தார். இப்போது அதே மாதிரி வந்து கொஞ்சம் நிறையா பசங்க அதே மாதிரி இருக்காங்க. சப்போஸ் ஸ்டடீஸ் வரல அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி இதில் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா ஷைன் பண்ணலாம். ஸ்டடீஸும் வச்சுட்டு ஈக்குவலாக ஸ்போர்ட்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா சச்சின் மாதிரியே வரலாம். இப்போது சச்சின் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் விளையாடலாம். இப்போ வந்து அவரே வந்துட்டு எனக்கு போதும், என்னால் முடியல அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அவர் விளையாடலாம். ஏன்னா சச்சின் இப்போ மற்ற பிளேயர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் விளையாடுறதுக்கு. ஆனால் சச்சின் பொறுத்த வரைக்கும் அவருடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தோட அவருடைய மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அவர் மைண்ட்லேயே வந்துட்டு என்னால் முடியும், நான் நல்லா விளையாடுவேன் அப்படிங்கிற அந்த மாதிரி அவர் உள்ள ஐ மீன் அந்த ஸ்டேடியம்குள்ளே உள்ள என்ட்ரு ஆகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அந்த மாதிரி உள்ள ஒரு இதாக தான் ஒரு பார்த்தாலே தெரியும், நல்ல ஃபார்மில் கொஞ்சம் கெத்தாக உள்ள என்ட்ரி ஆவார். அப்போ அப்படி இருக்க பிளேயரை வந்துட்டு போதும், நீங்கள் விளையாண்டது போதும்னு சொல்லி நம்மளே நிறுத்துட்டு வந்து ஒரு கிரிக்கெட்டுக்கு ஒரு பிளேயரை அப்படி பண்ணுறது நல்லா இருக்காது. இப்போ அவரே போதும் ரிட்டையர்மெண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டார்னா கொடுக்கலாமே ஒழிய நம்மளாம் ஃபோர்ஸ் பண்ண வேண்டியதில்லை. அவர் இன்னும் கொஞ்ச நாள் விளையாடலாம், இன்னும் ஒரு 3 to 4 years விளையாடலாம். We want Sachin. We want Sachin. We want Sachin. We want Sachin. Sachin retire ஆகக்கூடாது. We want Sachin. God of the cricket. We want Sachin.